ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி வெண்பொங்கலுக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷான கோச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த காய்கறியும் தேவையில்லை. இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்பை 2 டம்ளர் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. இப்போ இன்னொரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு காஞ்சதும் கடுகு, பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது கூடயே தக்காளியை போட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டுருங்க. இது கூடயே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், அது கூட 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டுட்டு கரைச்சி வச்சுருந்த புளியை போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அது கொதித்து வந்ததுமே நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு போட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறிக்கணும். இதில் லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெல்லம், கொத்தமல்லி தலை தூவி இறக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா வெண்பொங்கலுக்கு ஏற்ற செம டேஸ்ட்டான கோச்சு ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.